ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 100 பாயிண்ட் வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு மார்னிங் நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 140 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆனாங்க. ஸோ ஓப்பன் ஆனதுமே நம்ம வந்து இங்க வாய்ஸ் நோட் குடுத்துருக்கோம். 2 வாய்ஸ் நோட் குடுத்துருப்போம். ஸோ அந்த வாய்ஸ் நோட்ல என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல ஓப்பன் ஆனாலும், நமக்கு ஃபர்தர் டவுன் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவுமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. ஸோ கன்டினியூஸா இந்த இடத்துலருந்து அகைன் அகைன் வந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்காங்க. அதனால வந்து இந்த ஏரியால எங்கேருந்து வேணாலும் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுக்கலாம். ஆனா அந்த அப்சைட் மொமெண்டம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எங்க வரும் அப்டின்னாக்கா, நம்ம வந்து எஸ்டர்டேவோட லோவ வந்து பிரேக் பண்ணி மேல போணும் அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஒரு பிளான் குடுத்திருந்தோம். ஸோ 23,500 அது வரைக்கும் நீங்க மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம்னு நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 23,500 அந்த ரேஞ்ச் வந்துட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வந்த உடனே ப்ராஃபிட்ல இருக்கவங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,600. ஸோ 600 கிராஸ் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நமக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இந்த 600 அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஸோ 600 இந்த ரேஞ்ச் ஓகேங்களா? இந்த 600 ரேஞ்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸா வந்து இங்கேயே கன்சாலிடேட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா லாஸ்ட் ஹவர்ல தான் நமக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நமக்கு ஒரு 7 டேஸா வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ டாப் சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 2 வீக்ஸ் அதாவது 24,000, 24,500 இந்த ரேஞ்ச் ஒரு 2 வீக்ஸ் கன்சாலிடேட் ஆனாங்க. அகைன் இப்போ டவுன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 23,300லேருந்து 23,700, 800 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 7 டேஸா, ஒரு வாரம் கன்டினியூஸா கன்சாலிடேட் ஆகுறாங்க. இதில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 12த் மே அன்னைக்கு கேண்டிலுக்கு இன்சைட்லயே அடுத்த நாள் 6 நாள் கேண்டில் இங்கேயே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாரி ஆகுது அப்படின்னு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியாவோட ருப்பீஸ் வேல்யூ வந்து யுஎஸ் டாலருக்கு நிகரான வேல்யூ வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் புதிய லோவ டச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரேட் பார்த்தா கூட உங்களுக்கு 96.82 இருக்கு. அது இல்லாம இந்த ஆயில் கிரைசிஸ் வந்து இதுவரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ யுஎஸ் ஈரான் வாருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாமயே வந்து 2 சைட்லயும் ஒரு அக்ரீமெண்ட்டும் டீலுக்கு வராம, ஸோ அது ஃபர்தரா அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் குடுத்துருக்குறோம். அதில தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பிளான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கோட டே ஹைய மார்க் பண்ணிக்குவோம். 23,690 டே லோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23,400 இந்த ரேஞ்ச மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுறாங்கன்ற பொறுத்து தான் நம்ம அடுத்த டிசிஷனுக்கே வர முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுனா நமக்கு ஒரு 7 டேஸா 500-600 ரேஞ்சிலேயே வந்து டோட்டலா 500-600 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பெருசா வந்து நம்ம அப்படிதான் மேல தான் போகும், கீழ தான் போகும் அந்த டைரக்ஷனுக்கு வர முடியாது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வியூல ஸோ மோஸ்ட்லி நமக்கு அப்சைடுக்கான ஒரு சான்சஸ் தான் வரும். ஸோ டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து இப்போதைக்கு கம்மியா இருக்கு. ஒருவேளை அந்த சினாரியோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான் நமக்கு அது கன்டின்யூ ஆகுதா, இல்ல வந்து மறுபடியும் அகைன் ஃபால் வருதான்றத மார்க்கெட் ஓப்பன் ஆனா நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 23,690, 23,400 இந்த ரேஞ்ச மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் மேல போச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 23,800 ஸோ இந்த ரேஞ்சில நமக்கு ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இல்லன்னா ஒரு புல் பேக் வந்து கூட நமக்கு அகைன் மேல போலாம். ஆனா 24,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் ரெசிஸ்டன்ஸா இது ஆக்ட் ஆகும். ஸோ ஸோ இந்த கீ லெவல்ஸ மார்க் பண்ணிக்கோங்க. டவுன் சைடுல நமக்கு 23,260 நம்ம ஆல்ரெடி சொன்னது 3 நாளா இத நம்ம இந்த சப்போர்ட் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 75,400 இன்னைக்கோட ஆல் டைம் ஹையி. 74,540 இன்னைக்கு டேவோட லோ. ஸோ இந்த 2த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நமக்கு அப்சைடு ஒரு மொமெண்டம் குடுத்தாங்க அப்படின்னா,
75,700 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு அபோவ் க்ளோசிங் கொடுத்து ஒரு புல்லிஷ் மோடில் வந்தாங்க அப்படின்னாக்கா 76,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு கேப் ஆர்டர் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது. ஸோ அதனால் 76 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுன் சைடு வந்தாங்கன்னா 74,180 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸ் 18, 19 இந்த 2 டேட்டோட ரேஞ்சுக்குள்ளேயே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்றோட ஐயும் அபவ் க்ளோஸ் வைக்கல, லோவையும் கீழே வரல மார்க்கெட்டு. 18th அன்றைக்கி டே லோவுக்கும் கீழே வரல. இந்த ஆல்ரெடி இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் ஆர்டர் இன்னுமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு விட்டு மார்க்கெட் வெளியில் வந்தால் தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலாக இருப்பாங்க. வந்து இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ பிளான் இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக மார்க்கெட் போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.